கோடை காலம் வந்துருச்சு. உடல் சூடு அதிகமாக இருக்கு. உடனே எல்லாருமே நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அதிகமான தலைமுடி உதிர்வு. இந்த கோடை காலத்துல தலைமுடி உதிர்வ நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? இல்லைங்களா? இதற்கு நெறைய வழிமுறைகள் இருக்கு. உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம உடலை கூலா அதாவது குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். நான் குளிர்ச்சியா வச்சிருக்கணும் இல்லையா? எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுப்பா. சம்மர் வந்துடுச்சா அதிகமா வியர்வை வரும். எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கட்டாயம் செய்யுங்க. ஒரு ஹேர் ஆயில் சொல்றேன். இத ரெடி பண்ணிக்கோங்க. உடலும் குளிர்ச்சியா இருக்கும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறையுங்க. அப்படியே இப்போ சம்மர் வருதுங்களா? ஹேர் ஃபால் வந்து அப்படியே இப்பதான் நார்மலா ஹேர் ஃபால் இல்லாம இருக்கேன்னு சொல்லும்போது உடனே கிளைமேட் சேஞ்ச். சரி, இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்றது? ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ண போறோம். என்னென்ன மூலிகைகளை நம்ம எடுக்கணும், இது எப்பங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை டெய்லி யூஸ் பண்ணணுமா? டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். சம்மர் டைமில் மட்டும் இதை கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ தலையில் ரொம்ப ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் இதுவே ஃபங்கஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் அது எல்லாமே மாறணும்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. வணக்கம், நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கோடை காலம் வந்துருச்சு. உடல் சூடு அதிகமாக இருக்கு. உடனே எல்லாருமே நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, அதிகமான தலைமுடி உதிர்வு. இந்த கோடை காலத்துல தலைமுடி உதிர்வை நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? இல்லைங்களா? இதற்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நம்ம உடலை கூலா அதாவது குளிர்ச்சியா வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னன்றத நம்ம பார்க்கலாம். முக்கியமா உடல் சூடு குறையுதோ இல்லையோ, உடல் நான் குளிர்ச்சியா வச்சிருக்கணும் இல்லையா? எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாதுப்பா. சம்மர் வந்துடுச்சா அதிகமா வியர்வை வரும். எனக்கு ஹேர் ஃபால் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, முக்கியமா இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க கட்டாயம் செய்யுங்க. ஒரு ஹேர் ஆயில் சொல்றேன். இதை ரெடி பண்ணிக்கோங்க. உடலும் குளிர்ச்சியா இருக்கும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு குறையுங்க. அப்படியே இப்போ சம்மர் வருதுங்களா? ஹேர் ஃபால் வந்து அப்படியே இப்பதான் நார்மலா ஹேர் ஃபால் இல்லாம இருக்கேன்னு சொல்லும்போது உடனே கிளைமேட் சேஞ்ச் ஆகுது. திரும்பவும் நமக்கு ஹேர் ஃபால் ஆகுது. இந்த விஷயங்கள் தான் நிறைய நடக்குது. அப்போ இதை சரி செய்யறதுக்கு, இந்த தலைமுடி உதிராமல் இருப்பதற்கு, அதாவது என்ன விஷயம்னா, உடல் சூடு நமக்கு அதிகமாகாமல் இருப்பதற்கு என்னென்ன பண்ணலான்றத பார்க்கலாம். முதல்ல தண்ணீர் கரெக்டாக நீங்கள் குடிச்சுக்கோங்க. போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சுட்டு எங்கேயாவது வெளில சுற்றிட்டு உடனே சில்லுன்னு எடுத்து குடிக்கிறது அதை செய்யாதீங்க. கண்டிப்பாக அது உடல் சூடை அதிகரிக்கும். வெயிலில் போயிட்டு உடனே இப்படி குடிச்சிங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அந்த மாதிரி திடீர்னு குடிக்க வேண்டாம். வெளில போயிட்டு வந்தீங்கன்னா அந்த வியர்வை எல்லாம் ஆறின பிறகு அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரோ இல்லை பானைகளில் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தண்ணீரோ குடிச்சிக்கலாம். அடுத்து முக்கியமாக உடல் சூடு அதிகமாகாமல் இருக்க நார்மலாக அந்த தண்ணீர்ல நெல்லிக்காய், நல்லா உலர்ந்த நெல்லிக்காய், நன்னாரி, வெற்றிவேர், தேற்றான் கொட்டை இருக்கு இல்லைங்களா? தேற்றான் கொட்டையும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சம் போட்டு அந்த ஊறல் குடிநீரை குடிச்சுக்கோங்க. அடிக்கடி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரோபயோட்டிக் நிறைந்த உணவுகளை நீங்க பயன்படுத்தலாம். மோர், ஸோ நல்லா மோர்ல கொஞ்சம் வெந்தயம், கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகளை சேர்த்து மோர் நீங்க குடிக்கலாம். இப்படி குடிக்கும்பொழுது தான் நம்ம ஹேருக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் நமக்கு தனிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கோடை காலத்தில் மலச்சிக்கலை சரி செய்வதற்கு, சமாளிப்பதற்கு அந்த நீர்த்துவம் நிறைந்த இந்த காய்கறிகளோ பழங்களோ நல்ல அந்த ஃபைபர், சரிங்களா, நார்ச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுக்கும்பொழுது
உடலுக்கு அந்த உஷ்ணத்தன்மை குறைய ஆரம்பிக்குதுங்க. சரி, இந்த ஹேர் ஆயிலை நம்ம எப்படி ரெடி பண்றது? ஹேர் ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ரொம்ப சிம்பிள் தான். வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு இந்த ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ண போறோம். என்னென்ன மூலிகைகளை நம்ம எடுக்க போறோம்னா, முதல்ல கற்றாழை எடுத்துக்கோங்க. இதுக்கு அதிக அளவுக்கு நமக்கு கற்றாழை தேவைப்படும். ஸோ கற்றாழை மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் பகுதி எல்லாமே எடுத்துட்டு, கற்றாழை ஜெல் இருக்கு இல்லைங்களா, இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கு அடுத்ததாக வெந்தயம் முளை கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டாலும் போதும். முளை கட்டிய வெந்தயம் நீங்க எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ஸோ முளை கட்டிய வெந்தயம் நீங்க பயன்படுத்தும் பொழுது உடலில் அதிகமான ஆற்றல், வீரியத்தன்மை அதிகரிக்கும், உஷ்ணம் நமக்கு குறையும். முளை கட்டிய வெந்தயம் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். கற்றாழையும் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணும். அடுத்ததாக கீழாநெல்லி. இந்த கீழாநெல்லி அப்படின்னு சொல்றது உங்களுடைய உடல் உஷ்ணத்தையும், அதே மாதிரி தலையில அதிகமா வியர்வை இருந்து அந்த வியர்வையினால தலைமுடி உதிர்தல் பிரச்சனையை சரி செய்யறதுக்கும் கீழாநெல்லி பயன்படுது. இந்த கீழாநெல்லி நம்ம வேரோடு உங்களுக்கு கிடைச்சா கூட சரி எடுத்துக்கோங்க. எடுத்து இதுவும் பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்து வச்சிடணும். இது கூட இன்னும் சில மூலிகை பொடிகள் நம்ம சேர்க்க போறோம். என்னென்ன சேர்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெல்லிக்காய். ஸோ நெல்லிக்காய் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு நெல்லிக்காய் கிடைக்குதுன்னா அதுவும் ஒரு 5-6 நெல்லிக்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரக பொடி. இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். வெட்டி வேர் பொடி ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கணும். ஸோ கருஞ்சீரகம் ஹீட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலையில் டேண்ட்ரஃபோ இல்லை அதிக வியர்வையினால ஃபங்கஸ் வராமல் இருக்கிறதுக்கோ தான் கருஞ்சீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். மீதி எல்லாமே ஒன்று சேர்த்து தேங்காய் எண்ணெயில் நல்லா காய்ச்சணுங்க. ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டு இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து இது செய்யறதுக்கு ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவைப்படும். இந்த மூலிகை எல்லாமே எந்த அளவு எடுக்கணும் அப்படின்னா, தேவையான அளவு தாங்க நம்ம எடுக்க போகிறோம். ஸோ எல்லாமே சேர்த்து ஒரு 1.5 லிட்டர் தேங்காய் எண்ணெய் நம்ம எடுத்து இதை நல்லா காய்ச்சணுங்க. ஸோ தேங்காய் எண்ணெயில் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நன்றாக காய்ச்சி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இது எப்போங்க நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இதை டெய்லி யூஸ் பண்ணணுமா? டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஆனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். சம்மர் டைமில் மட்டும் இதை கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது உங்கள் தலையில் இருக்கக்கூடிய அந்த டேண்ட்ரஃபாக இருக்கட்டும், இல்லை நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். ஸோ தலையில் வந்து ரொம்ப ஆயில் செக்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் இதுவே ஃபங்கஸாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹேர் ஃபாலிகல்ஸில் அது எல்லாமே மாறணும்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தலைக்கு குளிக்கிறதுக்குமே இந்த ஆயிலை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தலைக்கு குளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் கொஞ்சம் பாதி அளவு எடுத்துட்டு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சும் எடுத்து வச்சுக்கலாம். அப்போது ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு நல்லெண்ணெய், அதாவது நல்லெண்ணெயில் செய்த இந்த தைலத்தை யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. மற்ற நாட்கள்லாம் இந்த தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தலாம். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்குமே நீங்கள் மைல்டாக ஏதாவது ஹெர்பல் ஹேர் வாஷ் பவுடரை யூஸ் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். அப்போது ரெகுலராக இதை யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. தலைமுடி உதிர்தல், அதாவது சம்மருக்கு ஏற்ற ஒரு பெஸ்ட் ஹேர் ஆயில் அப்படின்னா இதை சொல்லலாங்க. அதே மாதிரி தினந்தோறும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சிறுதானியங்களில் செய்த உணவுகளும் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது உடல் உஷ்ணம் ஏற்படாமல் இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.